வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வியூஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதை தான் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ நம்ம சொன்னது கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வீடியோ. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. சௌந்தர்யாவை விரும்பினவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கோன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே நடந்த விஷயங்களுக்கான வெளியில் நிறைய கொஷின்ஸ்லாம் இருந்ததில்ல எல்லாருக்குமே. சௌந்தர்யா யார், சௌந்தர்யா ஃபேக்கா, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கிறாங்களா, இது எல்லாமே இந்த இடத்துல அவங்களாம் சொல்லும் போது இத்தனை நாள் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தீங்க. சம்மந்தப்பட்டவங்க பேசும்போது அதுக்கான விளக்கம் எல்லாருக்குமே கிடச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறோம். அவங்க அந்த பிஆர் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஏன்னா பிஆர்னு சொல்லி சும்மா அவங்கள விரும்புகிறவங்க அவங்களோட ரீல்ஸ் ஏதாவது வந்தால் லைக் போட்டால் கூட அவங்கள ஒரு பிஆர் அப்படின்ற மாதிரி பண்ணதெல்லாம் வேற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறது, ரொம்ப அசிங்கமாக பேசுறது, இது மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்களோட இன்டர்வியூவில் அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம சௌந்தர்யாக்கிட்டே போய் கேளுங்களேன், அவங்க கரெக்டாக இதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட அப்போ தெரியுதா அவங்களோட குவாலிட்டி என்னன்றது. ஸோ குவாலிட்டி தான் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றத. அது இந்த இடத்துல திரும்பவும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பிஆர் விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஏங்க எல்லாருமே பிஆர் சொல்கிறீங்க, வெளியில் வந்ததையும் நான் அதை தான் கேட்டேன். எல்லாருக்கும் வெளியில் வந்து பார்த்தா தாங்க தெரியுது எல்லாருக்குமே பிஆர் வச்சுருக்குறாங்கங்க. என்னை வந்து உள்ளே வந்து சுனிதா, வர்ஷினி, அப்புறம் வந்து அந்த பொண்ணு சாச்சனா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசி டவுன் பண்ணாங்க, அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஆர் யார் தான் வச்சிடலங்க, எனக்கான நான் தானங்க என்னை ப்ரமோட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு இதுக்கு உள்ளே போகிறேன், ஒரு ஷோக்குள்ளே வரேன், என்னை பற்றி யாருன்னு தெரிகிறவங்களுக்கு எனக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு பிஆராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது இன்னொன்று நல்லா தெளிவாக கவனிங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கவே இல்லைங்க. அவங்கள எப்படி இது பண்ணுறாங்களோ அதே அந்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே கூட சொன்னாங்க. அது அவங்க ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த விஷயத்தில் ஒரு இது வரும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு வெளியில் வந்து என்னை பாருங்கள், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கிறன்றது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. உள்ளே அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. உள்ளே வந்து அண்ணன் தம்பியை சொல்லிக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அந்த பாண்டிங்லாம் வந்து அது வந்து அந்த டைமுக்கு. ஏன்னா அந்த இப்போ வந்து ஒரு ரயில் ஸ்நேகம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரெயின் போகும்போது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்க கூட பேசுவாங்க பயணிக்கும் போது, அது ஒரு கான்வர்சேஷனுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. வெளியில் வந்துட்டு உள்ளே பார்த்ததும் அவங்க தாண்டா, வெளியில் பார்த்ததும் அதே அவங்களா இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும். இதே ஒரு டாஸ்காக தான் பிக் பாஸ் அங்கே வச்சுருந்தாரு. அப்படி அதுக்கு வர்த்தாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற உண்மையான தகுதியான பொண்ணு யாருன்னா அது சௌந்தர்யா தான் இந்த இடத்துல சொல்லணும். அவங்க அதை எல்லாமே இந்த இடத்துல உடச்சி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், அழகாக சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ பிஆர் எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் வந்தது என்னோட எனக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி அவங்க மெய்டை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என் மெய்டு வந்து அவங்க கூட என்னை ரசித்து எனக்காக வந்து அவங்க ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கக்கா அப்படின்னு காட்டினதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு பிஆராக இருக்கிறாங்க. அதனால் பிஆர்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ண நினச்சேன், மக்களை கூட டவுன் பண்ண நினச்சேன். ஏதோ போட்டி அது உள்ளே போகுது, அவங்கள பற்றி பேசினா பரவாயில்ல. எந்த மக்களாவது லைக் போட்டுட்டு சௌந்தர்யா பற்றி பேசின உடனே நீ அவன் பிஆரா, நீ என்ன பணம் வாங்கிட்டியா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு சரியான பதிலடியாக இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விஷாலோட கண்டென்ட்டை பற்றி அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அது வந்து அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டுக்காக இப்படி ஒருத்தவங்களை பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது, அவங்கள மட்டும் தான் இல்லை மற்றவங்களையும் அந்த மாதிரி பேசக்கூடாது விஷால் அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்போடு சொல்கிறாங்க. அப்படியே அவர் பேசிட்டார் உள்ள, அது நான் சாரி அவர் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல முடிச்சு விட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனிதாவுடைய வன்மம். சுனிதா வந்து உள்ளேயும் அப்படி தான் பண்ணியிருக்கு, வெளியே அப்படி தான் போயிருக்கு. ஆனால் வெளியே போயிட்டோம், அவளை பார்த்துட்டு நம்ம சௌந்தர்யாவை பார்த்துட்டோம், அப்போயா திருந்தி உள்ளே வரும் பார்த்தா இன்னும் வன்மத்தை மொத்தமாக தலைமுறை தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் திருந்தாத ஜென்மம். ஏன்னா அதுதான் வந்து பிஆர் வச்சிருக்காட்டு ரொம்ப இஷ்டத்துக்கு இரிட்டேட். அந்த வர்ஷினி, சாச்சனா, இவங்க மூணு. ஆனால் இது கூட சேர்ந்து ஆனந்தியம் தான். ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு அவளை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் யார், அதான் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பார்த்தீங்களா, நிமிர்ந்து நிற்கிற ஆணி தான் அடி வாங்க, வளைஞ்சு போகிற ஆணி தூக்கி உரம் போட்டுருவாங்க. அவங்களாம் வளைஞ்சு போன ஆணி தான், நிமிர்ந்து நிற்கிற ஆணி சௌந்தர்யா.
ஸோ அதனால தான் வந்து சௌந்தர்யா அவங்கள பற்றி கேட்கும் போதெல்லாம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு பொறாமையோடு இருந்தாங்களே, அது ஒன்று உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியாங்க எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க சௌந்தர்யா. அவங்கக்கிட்ட வந்து அதுதான் எல்லாருமே சொன்னாங்க, அந்த குழந்தைத்தனமான ஒரு மெச்சூர்டான ஒரு பெண்ணு, இது நடிக்கிறா ஃபேக்காக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லைங்க. ஒரு சிலர் வந்து ஏன்னா நம்மளே ஒரு சில நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு குழந்தைத்தனம் நம்மளுக்குள்ளாவே இருக்கும். அது ஒரு சில நேரத்தில் வெளியில் எக்ஸ்ட்ராவாக தெரியும், ஒரு சில நேரத்தில் தெரியாது. அது எக்ஸ்ட்ராவாக நல்லா தெரியறது வந்து குழந்தைத்தனம் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா தான். அது அப்படியே இன்டர்வியூலேயும் அவங்க சிரிக்கிறது, அவங்க அது மாதிரி பேசுறது, அது அப்படியே இருக்குங்க. அது ரொம்ப இப்போவும் வெளியில் வந்த பிறகும் சௌந்தர்யாவை வந்து நம்ம அட்மையர் பண்ணுறோம். அதே மாதிரி விஷ்ணு கிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஆமாங்க, நான் எனக்கு அது அந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, என் அப்பா அம்மாட்டெல்லாம் எனக்கு தெரியும், இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாருமே சில் தான், எல்லாருக்கிட்டே பேசியாச்சு, எல்லாருக்குமே சொன்னது தான். அதனால தான் உள்ளே வந்து அவர்கிட்ட இது மாதிரி ஓப்பனாக பண்ணதில்லை, பேசினதில்லை, அதனால் நான் பேசிட்டேன் அந்த இடத்துல. கல்யாண விஷயம் பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க அது சைட் பை போயிட்டு தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு கேரியரில் இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டது, அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா பர்சனல் அது அவங்க சொல்லும் போது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை பற்றி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட் தாங்க. ஏன்னா அன்ஷிதா வந்து பர்சனல் அவங்களோட விஷயங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க வெளியில் வந்து பார்த்ததையும் மக்கள் ஃபுல்லாகவே இந்த பொண்ணை வந்து நிஜமாகவே நேசிக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில் வந்து அந்த வீடியோவையும் பார்த்துருப்பாங்க, இந்த பொண்ணு வந்து நிஜமாகவே உண்மை தான் போல இருக்குது அப்படின்றது அவங்க அதை ஒரு கன்சிடரே பண்ணிட்டாங்க. அவங்க இதுதான் உண்மை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் உள்ளே வந்து முதல்ல அவங்கள கட்டி பிடிச்சாங்க. உனக்கு முத்துக்குமரா, உனக்கும் பிஆர் வெளியில் இருக்குதுரா அப்படின்ற மாதிரி உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குதுரா அப்படின்னா முத்துக்குமார் அவங்க ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண மோடு வந்து இதுதான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால் இவங்க இப்போ சொன்னது கூட ஸ்வீட் தான், அவங்க பழகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் கேட்குறேன். ஜாக்லின் எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து கேமுன்னு வரும்போது ஜாக்லினை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஜெஃப்ரியை பிடிக்குமா ரயானா பிடிக்குமான்னு கேட்டதுக்கு அவங்க அழகாக சொல்கிறாங்க, ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவன், ஆட்டிடியூட் காட்டுவான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி தான் எனக்கு வந்து ஃப்ரெண்டானா, ஆனால் கூட அவனை விட வந்து எனக்கு வந்து ரயானை ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, ரயானை நிச்சயமாக பிடிக்கும் தான். ஏன்னா ரயான் வந்து அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக உண்மையாக இருந்தார் அவர். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரல, ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் சின்னதாக இருந்த ட்ரெஸ்ஸு, அதாவது குட்டியாக இருந்த ஸ்கட்டு மாதிரி, அந்த ஸ்கட்டை போட்டு வந்து காட்டுறாங்க. இது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக்லின்லாம் இல்லை, நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து ரயான் மட்டும் அந்த இடத்துல அழகாக இருக்குது, ஆனால் உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதையும், அதை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவர் சொன்ன அந்த இடத்துல, ஏன்னா அவர் கரெக்டாக இதுவாக பேச முடியாது, அதை வந்து அதை வச்சு தான் அவர் இன்டெரக்டாக அதை சொன்னார். ஏன்னா ஏற்கனவே விஷால் இங்கே சொல்லியிருக்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும், வைல்டு கார்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் உள்ளே போயிருப்பார். அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை அந்த இடத்துல. ப்ளஸ் வந்து நம்ம இவங்க சௌந்தர்யா கேட்கும்போது இந்த வார்த்தையை அவங்க சொன்னதையும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம எதுக்காக சொல்கிறாருன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தது. ரயான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுன்னா நல்ல வளர்ப்பு, ரயான் நல்ல வளர்ப்பு, அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க அந்த 106 நாட்கள் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணது ரொம்ப சூப்பர். சௌந்தர்யா இந்த இடத்துலையும் ஃப்ரெண்டுன்னா ரயானை சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்லாம் கூட அவங்களுக்கு ஆப்போசிட்டாக முத்துக்குமரன் கூட இருந்துட்டு சௌந்தர்யாவை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க தான். அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு விதத்தில் இன்னொன்று நினைக்கிறோம், ஆனால் சௌந்தர்யா எந்த காரணம் கொண்டு ஜாக்லினால் வெளியில் வரல, அது ரொம்ப யோசிக்கிறோம். ஜாக்லின் மறைமுகமாகவே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கோவா கேங்குன்றது ஒரு ரொம்ப சூப்பரான கேங்கு, அதை பற்றி அவங்க கேட்குறாங்க, நல்லா இருந்ததுங்க அது அப்படின்றாங்க. ஏன்னா ஜாக்லின் பாருங்களேன், அவங்க கூட சேர்ந்த மஞ்சரியெல்லாம் வெளியில் அனுப்பிட்டாங்க. அது மறைமுகமான ஒரு தாக்குதலாக கூட இருந்திருக்கலாம், அது தெரியல, அவங்கவுங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். நம்மளோட பார்வையில் நம்ம நினைக்கிறோம். ஸோ ஜாக்லின் ரயானை அவங்க ஜாக்லின் வந்து ரயான் சௌந்தர்யாவை வந்து ஒரு சேஃபாக இருந்து அவங்க கூடவே பயணித்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆயுதமாக கூட இருந்துக்கலாம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் இருந்தது. அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது அது ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி போனதுனால, அது அவங்க பேர் என்னது, ஆனந்தி, சுனிதா, அப்புறம் வந்து மஞ்சரி, இந்த
4 பேரும் ட்விஸ்ட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிச்சாங்க. ஆமா, ஏன்னா வந்து சௌந்தர்யாவை அந்த இடத்துல டீக்ரேட் பண்ணி அவங்க பத்தியா எடுக்காம வந்துட்டா. ஏன்னா பாதியில ரிட்டர்ன் வந்ததுனால அந்த பொண்ணு பாதியில ரிட்டர்ன் வந்ததுனால தான் இப்ப ரன்னர் அப் ஆந்தாங்க. ஆமா, அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து அவங்க சொல்றாங்க, ஜாக்லினே சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, இல்ல இவ இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கல, வேற யாராவது இந்த பொசிஷன்ல இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இப்படி லூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வந்து சௌந்தர்யாவே அந்த இடத்துல ஜாக்லின் தாக்கி பேசினது கஷ்டமா இருந்தது. அதே நேரத்துல ஜாக்லின் வந்து சேர்ந்த இடம், அதுக்கு கூட அந்த நல்ல ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டு என்னென்னா, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு ஒரு பாடல் வரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ப இவங்க போய் சகவாசம் வச்சுக்கிட்டு சேர்ந்த இடம் எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அப்புறம் வந்து சுனிதா, அதுக்கு அடுத்தது ஆனந்தி, சாச்சனா, இவங்க கிட்ட வந்து அந்த பாண்டிங் வந்து ரொம்ப இதுவாக ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அவங்களோட டார்கெட் ஜாக்லின் சௌந்தர்யாவை வெளியில் அனுப்பணும், முத்துக்குமரனை வந்து கப்பு வாங்க வைக்கணுன்றது தான் அவங்களோட எய்மாக உள்ள வந்த அஸ்திரங்கள் அதுங்களாம். அந்த அஸ்திரத்தை இவங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட சப்போர்ட்டராக நினச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள், மஞ்சரி வந்து குரல்லாம் சொல்லி அவங்கள உசுப்பேத்தி வெளியில் அனுப்புனதுன்றது, மஞ்சரி சூப்பரான வில்லிமா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து அந்த கேம் சேஞ்சர்னு லாஸ்ட்ல கொடுத்தாங்க. ஆமா, ஆனந்தியும் அதே மாதிரி தான். ஆனந்தி பயங்கர என்ன சொல்றது, அவங்க ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு அஸ்திரமா அந்த இடத்துல இருந்தாங்க. ரொம்ப பாய்சனஸ், ரொம்ப அழகா, அதாவது தேன் வச்சுட்டு பேசுவாங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு மாதிரி ஆள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாய்க்குள்ள அப்படி தேனை வச்சுக்கிட்டு பேசி ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணி அவங்கள நீ நல்லவன் உயர்த்தி பேசியே கீழே தள்ளி மெதிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வேலையை தான் அந்த இடத்துல ஆனந்தி பண்ணாங்க ஜாக்லினுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சகவாசத்தில் அவங்க விழுந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறத இவங்கெல்லாம் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க மயங்கி அவங்கக்கிட்ட மேனிப்புலேட் ஆகிட்டு வெளியில் போயிட்டு ரன் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதையே வந்து நம்ம சௌந்தர்யா அந்த இடத்துல சொல்கிறாங்க, இல்லைங்க நான் அங்கே போய் பார்த்தேன், தூரமாக இருந்தது, நான் நிஜமாக அங்கே போய் இப்போ இது பண்ணி இருந்தேன்னா கண்டிப்பாக வெளியில் போயிருந்திருப்பேன், இந்த இடத்துல என்னால் இருந்திருக்க முடியாது. அதே மாதிரி முத்துக்குமரன் கப்பு வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவரும் வந்து எஃபர்ட் போட்டிருக்கிறாரு, நான் என்னோட வகையில் எஃபர்ட் போட்டிருக்கேன், என் கையை எங்கே தூக்கிடுவாங்களோன்னு கூட நான் எனக்கு கில்ட்டாக இருந்தது. ஏன்னா இவங்க பேசுனதெல்லாம் பிஆர் வச்சு வந்துட்டேன், ஐயோ என் கையை தூக்கிட்டாருன்னா இதை வச்சு தானே இவங்க சொல்லுவாங்க, நான் போட்ட எஃபர்ட் வெளில தெரியாதுல்ல. அப்போ அது மாதிரியும் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு சொன்னதையும், வாவ் எவ்வளோ அழகா டீப்பாக அழகாக யோசிச்சிருக்கு பாருங்க அந்த பொண்ணு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல மெச்சூர்ட் இருக்குது இந்த பொண்ணுகிட்ட. ஸோ இதையே தான் ரவீந்தர் வெளியில் வந்தும் அவர் அதை தான் சொல்கிறாரு, இல்லைங்க அதுதாங்க, அது குழந்த மாதிரி தாங்க, அந்த பொண்ணு மெச்சூரிட்டி இல்லைன்னா இங்கே மேப்பில் பார்த்துச்சு, ரைட்டில் போயிட்டு ஒரு ரைட் எடுத்து திரும்பவும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் தான் அந்த பணத்தை எடுக்கணும்னு. இது இங்கே மேப்பில் பார்த்த தூரம் சின்ன இடமா இருந்தது, இதையே கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தா ரொம்ப தூரங்க இதுதான் அது சின்ன பொண்ணுன்றது இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. நிஜமாக குழந்தை தான் அந்த பொண்ணு. ஒரு சில விஷயங்களில் உள்ளே வந்துட்டு அந்த பொண்ணு பேசுனதோ இல்லை ப்ரோ, ஓடி போய் பார்த்தாக்கா இங்கே பார்க்கும்போது குட்டியாக தெரிஞ்சது, அங்கே போனால் அவ்வளோ தூரம். இதில் வேற முத்துக்குமரன் வேற உள்ளவே வந்து ஒரு இதுலாம் போட்டு மேப்லாம் போட்டு அந்த கார்டன் ஏரியாவில் பண்ணிலாம் கொடுத்து ஷூஸ் போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த இடத்துல முத்துக்குமரன் ரயானுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் கொடுக்கணும். ஸோ முத்துக்குமரன் வந்து நிஜமாகவே இன்னும் நல்லா சௌந்தர்யாவை வந்து இது மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணி அது மாதிரி ஒரு கோவப்படுத்தாமல் நல்லா அழகாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்டிங் வந்திருந்தாருன்னா முத்துக்குமரனுக்கு இவ்வளோ ஹேட்ரட்ஸ் இருந்திருக்காது நிஜமாவே. ஏன்னா முத்துக்குமரன் ரயான் மாதிரி ஒரு பேர் எடுத்திருப்பாரு, ஆனால் முத்துக்குமரன் வேற மாதிரி அவர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாகவே வந்து உள்ள வேற ஆள் வெளியில் ஒரு வேற ஆளாக தான் தெரிகிறாரு. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து உள்ளே மாசு வெளியே மாசு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு உள்ளே உண்மையாக இருந்தது, வெளியே உண்மையாக இருக்குது. அதனால நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஜாக்லினோ இல்லை யார் முக்கியமான கண்டஸ்டண்ட்டோ அவங்கள பற்றி பேசலாம். ஆமாங்க, அடுத்தது வந்து நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்காக நம்மளுடைய என்ன சொல்கிறது ஒரு சில கதைகளோட கூடிய ஒரு நல்ல கருத்துள்ள விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நீங்கள் பேசுங்க. ஏன்னா பிக் பாஸ் இப்போ முடிஞ்சிச்சு, அல்டிமேட் தொடங்குன்றாங்க. அல்டிமேட் தொடங்கும் போது பார்த்துக்குவோம். அது வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதை கேட்கும்போது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். ஸோ கதைகள் அந்த பழங்காலத்தில் தாத்தா பாட்டி கிட்ட கேட்ட கதைகள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.